காஞ்சி சங்கரமடத்தின் இளைய பீடாதிபதியாக அண்ணாவரத்தைச் சேர்ந்த கணேஷ் சர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். காஞ்சியில் உள்ள சங்கரமடம் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்திலே அமைந்துள்ள ஸ்மார்த்த பிரிவைச் சேர்ந்த இந்து சமய துறவியர்கள் இருப்பிடமாகும். இது காஞ்சி காமகோடி பீடம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. ஆதி சங்கரர் இங்கு சமாதி அடைந்ததாகவும் இந்த மடத்தை அவர்தான் நிறுவியதாகவும் கூறப்படுகிறது. மகா பெரியவர் என்று அழைக்கப்படும் காஞ்சி பரமாச்சாரியார், அதன் பிறகு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அதன் பிறகு தற்போது உள்ள பீடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், இவருக்கு அடுத்தபடியாக இளைய பீடாதிபதி நீண்ட நாட்களாகவே தேர்ந்தெடுக்கப்படாமல் இருந்த நிலைமையிலே தற்பொழுது தமிழகத்தின் வலங்கைமானை பூர்வீகமாக கொண்ட அண்ணாவரத்தில் வசித்து வரும் கணேஷ் சர்மா என்ற 24 வயது இளைஞர் இளைய பீடாதிபதியாக தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த கணேச சர்மா யார்? அவருடைய தகுதிகள் என்ன? எப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை வாசக அன்பர்கள் தெரிந்து கொள்ளும் முன்னர் புகழ்பெற்ற காஞ்சி மடத்தை பற்றிய சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த சங்கர மடத்தின் தலைவர்கள், பீடாதிபதிகள் 4 சங்கர மட தலைவர்களைப் போலவே சங்கராச்சாரியார் என்ற பட்டத்தை பயன்படுத்துகிறார்கள், அப்படித்தான் அழைக்கப்படுகிறார்கள். அந்த 4 மடங்கள் என்னவென்று தெரியுமா? சிருங்கேரி சாரதா மடம், துவாரகை மடம், கோவர்த்தன மடம், ஜோஷி மடம் என்ற இந்த 4 மடங்களைப் போலவே காஞ்சியில் உள்ள சங்கர மடமும் புகழ்பெற்றதாகும். காஞ்சி மடம் கும்பகோணத்தில் இருந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் புகழ்பெற தொடங்கியது. இதனை சிருங்கேரி சங்கர மடத்தின் கிளையாக கருதுகின்றனர். இன்று தென்னிந்தியாவில் உள்ள முதன்மையான இந்து சமய அமைப்புகளிலே ஒன்றாக இந்த மடம் விளங்குகிறது. இங்கு உள்ள சங்கராச்சாரியார் தலைமையிலே பல்வேறு விதமான சமூக பணிகளையும், மக்களுக்கு தேவையான மருத்துவ பணிகளையும், கல்வி பணிகளையும் இந்த காஞ்சி சங்கர மடம் செய்து வருகிறது என்று கூறினால் அது மிகையில்லை. தொன்மையான காஞ்சி மடத்தின் 71வது பீடாதிபதியாக பதவியேற்கப் போகும் கணேச சர்மா டிராவிட், அவருடைய வரலாறு என்ன, அதை இப்பொழுது காண்போம். ஆந்திரா மாநிலம் அண்ணாவரம் கஷேத்திரத்தைச் சேர்ந்தவர் இந்த கணேச சர்மா டிராவிட். ரிக், யஜூர், சாமவேதங்கள் மற்றும் சாஸ்திர படிப்புகளை படித்து புலமை பெற்றவர். காஞ்சி மடத்தின் 71வது பீடாதிபதியாக 20 வயதான துத்து சத்திய வேங்கட சூரிய சுப்பிரமணிய கணேச சர்மா டிராவிட் தேர்வாகி இருக்கிறார். 2006இல் வேதம் கற்கத் தொடங்கியதில் இருந்தே காஞ்சி சங்கராச்சாரியர் சுவாமிகளின் ஆசியை பெற்றவர். ரிக், யஜூர், சாமவேதங்கள் மற்றும் சாஸ்திர படிப்புகளை படித்து புகழ் பெற்றவர். தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ ஞான சரஸ்வதி தேவஸ்தானத்திலே கணேச சர்மா டிராவிட் பணிபுரிந்து வந்தார். இவருக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி அட்சய திருதியை அன்று காஞ்சி சங்கர மடத்திலே சன்னியாசியாக தீட்சை வழங்கப்படும் என்று சங்கரமடம் அறிவித்துள்ளது. ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் அட்சய திருதியை நாளில் ஏப்ரல் 30ஆம் தேதி அன்று ஸ்ரீ துட்டு சத்திய வெங்கட சூரிய சுப்பிரமணிய கணேச சர்மாவுக்கு சந்நியாச தீட்சை வழங்குகிறார். இந்த புனித நிகழ்வு கிமு 482ஆம் வருடம் காஞ்சிபுரத்திலே ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தை நிறுவிய ஜகத்குரு ஆதி சங்கராச்சாரியாரின் 2534வது ஜெயந்தி மகோத்சவத்துடன் ஒத்துப்போகிறது. காஞ்சி சங்கர மடத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: ஆந்திராவின் அண்ணாவரத்தைச் சேர்ந்த ரிக்வேத அறிஞர் சலட்சண கணபதி ஸ்ரீ கணேச சர்மா டிராவிட்
தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் நிர்மல் மாவட்டம் பாசரா ஸ்ரீ ஞான சரஸ்வதி தேவஸ்தானத்திலே பணியாற்றினார். 2006ஆம் ஆண்டு வேதப்படிப்பிலே ஈடுபட்ட காலத்தில் இருந்தே ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் சங்கராச்சாரியார் சுவாமிகளின் ஆசிகளையும் தொடர்ச்சியான அருளையும் அவர் பெற்றுள்ளார். அவரது அருளால் ஸ்ரீ கணேச சர்மா டிராவிட் ரிக் வேதத்துடன் கூடுதலாக யஜுர்வேதம், சாமவேதம், ஷடங்காஷ், தசோபனிஷத் ஆகியவற்றை முடித்து சாஸ்திர படிப்புகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ துட்டு சத்திய வெங்கட சூரிய சுப்பிரமணிய கணேச சர்மா ஆந்திராவில் உள்ள துணியில் 2001ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது தந்தை ஸ்ரீனிவாச சூரிய சுப்பிரமணிய தன்வந்திரி. இவர் அன்னவரம் ஸ்ரீ வீர வெங்கட சத்யநாராயண சுவாமி கோவிலில் விரத புரோகிதராக பணியாற்றி வருகிறார். தாயார் அலிவேலு மங்காதேவி. ஸ்ரீ சர்மா தனது வேதக்கல்வியை கர்நாடகாவின் சந்துகுட்லு கோசமானே ரத்னாகர பட் சர்மாவிடம் கற்றார். ஸ்ரீ கணேச சர்மா திருமலை திருப்பதி தேவஸ்தான வேத அறிஞரான பல்லாமுடி சத்திய வெங்கட ரமணமூர்த்தியிடம் சப்தமஞ்சுரி, தாது ரூபாவளி, சமாச குசுமாவளி மற்றும் பிற நூல்களை படித்தார். அவர் ரிக்வேத அறிஞரும் சமஸ்கிருத அறிஞருமான ஸ்ரீ கம்மம்பள்ளி சதீசாச்சாரியாரின் கீழ் வேத அர்த்தத்தையும் சமஸ்கிருத கல்வியையும் தொடங்கினார். வேத படிப்புகள் தவிர ஸ்ரீ கணேச சர்மா எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை சமகால கல்வியையும் அன்னவரத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வையும் முடித்துள்ளார். மே 2009இல் கோடை விடுமுறையின் போது அவரது தாத்தா மறைந்த ஸ்ரீ துட்டு சுப்பிரமணியம் கணேச சர்மாவை திருப்பதியில் உள்ள தனது தாய்மாமா வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். ஒரு நாள் அவர்கள் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட சங்கராச்சாரிய சுவாமியின் தரிசனத்துக்காக சென்றனர். தூரத்தில் நின்று சுவாமியை தரிசனம் செய்தபோது ஆச்சாரியர் இதை கவனித்து அவர்களை அருகில் அழைத்து சிறுவனாக இருந்த சுப்பிரமணிய கணேச சர்மாவுக்கு சில வழிகாட்டுதலை வழங்கினார். நீங்கள் அன்னாவரத்தை சேர்ந்தவர்கள். அருகிலேயே துவாரகை திருமலையின் புனித இடம் உள்ளது. அங்கு எங்கள் பக்தரும் வேத அறிஞருமான ஸ்ரீ ரத்னாகர பட்சர்மா ரிக்வேத சலட்சண கணபதி பகவானின் சேவையில் இருக்கிறார். நீங்கள் சிறுவனை வேத படிப்புக்கு அங்கு அனுப்பலாம் என்று கூறியிருக்கிறார். அவர்கள் ஸ்ரீ ரத்னாகர பட்டரை சந்தித்து சுவாமி கூறியவற்றை விவரித்தனர். அதன் பிறகு அவர் கணேச சர்மாவை வேத படிப்பிலே சேர்த்து கொண்டார். உபகர்மாவை முடித்த பிறகு ஸ்ரீ ரத்னாகர பட் சர்மாவின் வழிகாட்டுதலின் கீழ் வேத கற்றல் தொடங்கியது. அப்போது முதல் அவர் தனது ஆசிரியரின் வீட்டில் 12 ஆண்டுகள் தங்கி குருவுக்கு சேவை செய்து வந்தார். ரிக்வேத சம்ஹிதை, ஐத்ரேய பிராமணம், ஆரண்யகம் மற்றும் உபநிடதங்களை படித்தார். பின்னர் அவர் பாதம் மற்றும் கிரமம் ஆகியவற்றை படித்தார். ரிக்வேத அறிஞரும் ரத்னாகர பட்டரின் மகனுமான ஸ்ரீ ஸ்ரீனிவாச சர்மா தனது மந்திர உச்சாடன திறமைக்கு பெயர் பெற்றவர். அவர் அரசவள்ளியில் உள்ள சூரிய நாராயணரின் கோவிலிலே சேவை செய்து வந்தார். இந்த காலகட்டத்தில் கணேச சர்மா பிரதிசாக்கியம் மற்றும் வியாலி சிஷ்யா உள்ளிட்ட மேம்பட்ட வேத நூல்கள் மற்றும் பிற தொடர்புடைய நூல்களிலே பயிற்சி பெற்றதோடு அவருடன் ஜடபாதத்தையும் கற்றுக்கொண்டார். சமஸ்கிருதம், வேத நூல்கள் மற்றும் வேதாந்த படிப்பில் மூழ்கியதால் வேத அறிவை ஆராயும் ஆழ்ந்த விருப்பத்திற்கான விதைகளை கணேச சர்மாவுக்கு விதைத்தது. தெலுங்கானாவில் நிர்மல் மாவட்டத்தில் உள்ள பாசாரில் உள்ள ஞான சரஸ்வதி தேவஸ்தானத்திலே ரிக்வேத பாராயணதாரராகவும் ஸ்ரீ கணேச சர்மா பணியாற்றினார். விஜயவாடாவில் சாதுர் மாசியத்தின் போது சேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமியின் தரிசனம் அவருக்கு கிடைத்தது. கும்பகோணத்திலே 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமகத்தின் போது மீண்டும் சுவாமியின் தரிசனத்தை கணேச சர்மா பெற்றார். 2019ஆம் வருடம் காஞ்சிபுரத்திலே அத்திவரதர் தரிசனத்திற்கு பிறகு சென்னையில் சுவாமியின் தரிசனத்தை பெறும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது.
விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் மகபூப் நகரில் முகாமிட்டிருந்த பொழுது தனது வேத படிப்பு முடிந்ததையும் கோவிலில் தனது சேவையை தொடங்கியது பற்றியும் தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு காக்கிநாடாவில் நடந்த சாதுர் மாசியத்தின் போது அவர் பிரதிசாக்கிய சதஸில் பங்கேற்றார். அங்கு அவர் மீண்டும் சுவாமியின் ஆசிகளை பெற்றார். காசி யாத்திரை தொடங்குவதற்கு முன்னால் சுவாமிஜி நிஜாமாபாத்தில் தங்கியிருந்த போது முகாமில் வேதபாராயணம் செய்து வழக்கமான தரிசனம் செய்தார். சமஸ்கிருத படிப்பிலே தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். மார்ச் 2024இல் சுவாமிஜியின் அறிவுறுத்தலின்படி அவர் திருப்பதியில் 10 நாட்கள் தங்கி பூஜ்ய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியின் ஆராதனை உற்சவங்களிலே பங்கேற்றார். ஏப்ரல் 12, 2024 அன்று அவர் பாசராவில் சரஸ்வதி தேவிக்கு தன்னுடைய கரங்களால் அபிஷேகம் செய்து உயர்கல்விக்காக காஞ்சிபுரம் செல்ல அனுமதி கேட்டு பிரார்த்தனை செய்தார். ஏப்ரல் 13, 2024 அன்று அவர் காஞ்சிபுரம் வந்து காமாட்சி தேவியின் தரிசனத்தை பெற்றார். மேலும் காஞ்சி பரமாச்சாரியா மற்றும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியின் பிருந்தாவனங்களிலே தரிசனம் செய்தார். தற்போது காஞ்சி சங்கர மடத்தின் புதிய இளைய மடாதிபதியாக பொறுப்பேற்க உள்ள கணேச சர்மா திராவிட்டுக்கு சங்கர மடத்தின் பீடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் திருக்குளத்திலே ஏப்ரல் 30ஆம் தேதி நாளை அட்சய திருதியை நாளன்று அதிகாலையிலே சந்நியாசிரம தீட்சை வழங்க உள்ளார். இதற்கான ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் 71வது பீடாதிபதியாக ஆந்திராவைச் சேர்ந்த ஸ்ரீ கணேச சர்மா திராவிட் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நாளை காஞ்சிபுரம் சங்கர மடத்திலும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலும் நடைபெறும் இந்த நிகழ்வுக்கு வாய்ப்புள்ள அன்பர்கள் சென்று நேரிலே சென்று சங்கர விஜயேந்திர சுவாமிகளையும் புதிய பீடாதிபதிகளையும் தரிசனம் செய்து காமாட்சி அன்னையையும் மகா பெரியவருடைய அதிஷ்டானத்தையும் ஜெயேந்திர சுவாமிகள் அதிஷ்டானத்தையும் தரிசனம் செய்து தங்களுடைய வாழ்வில் வளமும் நலமும் பெறலாம். இந்த விழாவுக்கு கேரளம், கர்நாடகம், ஆந்திரம், தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.